ஓம் சாய்ராம். ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி. கீழவேலூர் சாய் பக்தர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாய் பக்தர்களான உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பகிர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன். சாய்பாபாவின் ஸ்தல வரலாறில் இதான் கடைசி பாகம். இன்னிலேருந்து சாய்பாபாவோட மிராக்கிள்ஸ் வீடியோ தான் வரும். அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலங்களில் என்னென்ன மிராக்கிள் செஞ்சார் அப்படிங்கிறதான் இதுக்கப்புறம் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் கொடுத்த மாதிரியே மிராக்கிள்ஸ் வீடியோக்கும் சப்போர்ட் கொடுக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? குருஜி உணர்ந்த மாதிரியே ஒரு வியாழக்கிழமை யானை அந்த தலத்தை ஆசீர்வதிச்சிச்சு. அங்கே இருந்த பக்தர்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அங்கே யானை பாகன் ஒரு பக்கெட்டில் தண்ணியும் அதில் மஞ்சத்தூளியும் போட்டு எடுத்துகிட்டு வர சொன்னார். இதுவே ஒரு வியப்பாக இருந்தபோது அந்த யானை செஞ்ச செயல் இன்னும் வியப்பாக இருந்துச்சு. தன்னோட தும்பிக்கையால் அந்த இடப்பூரா தண்ணியை தெளிச்சிச்சு. அதை பார்க்க குருஜிக்கு அந்த தலமே புனிதமான மாதிரி இருந்துச்சு. யானையும் அந்த தலத்தை ஆசீர்வதிச்சிச்சு. அந்த வீடியோவில் முடிக்கும் போது நான் ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கிட்டேன். எப்படி பாகனுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு தோணுச்சு? யார் அதை உணர வச்சிருப்பா? இல்லை அது அவராக செஞ்ச செயலா அப்படின்னு பல கேள்வியோடு முடிச்சுக்கிட்டேன். அந்த கேள்விக்கான பதிலையும் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். எல்லாரும் அந்த கேள்விக்கான பதிலை ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. பாபா தான் அவருக்கு உணர்த்தினார், பாபா செஞ்ச செயல் தான் இது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே எல்லாரும் ரொம்ப அருமையாக சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் சாய்பாபாவோட மிராக்கிள்ஸ் இன்னும் முடியலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் இந்த இன்சிடெண்ட், அதாவது இந்த நிகழ்வுக்கு அப்புறம் நிறைய பக்தர்கள் வர ஆரம்பித்தாங்க. இந்த அற்புதத்தை கேட்டு எல்லாரும் சாய்பாபாவை பார்க்கணும், வழிபடணும் அப்படின்னு வர தொடங்கினாங்க. இது அப்படியே போயிட்டுருக்க டிசம்பர் 31 குருஜியோட நண்பர், அதாவது திரு கணேசமூர்த்தி கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவரை யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இவர் தான் சாய்பாபாவை வெளியில் கொண்டு வந்து வழிபடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ எதுக்கு கால் பண்ணுறாரு அப்படின்னு குருஜியும் யோசிச்சுக்கிட்டே எடுக்கிறாரு. வணக்கம் குருஜி அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர், நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. குருஜியும் கிஃப்டா, என்ன திடீர்னு அப்படின்னு கேட்குறாரு. நான் எல்லாத்தையும் வீட்டுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இவரும். குருஜியும் சரிப்பா வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் குருஜிக்குள்ளே ஏன் திடீர்னு கிஃப்ட் வாங்கிட்டு வராரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த அவங்களோட மனைவிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அவங்களும் கிஃப்டா அப்படின்னு கேட்குறாங்க. சரி வரட்டும், அப்புறம் பார்த்துப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக ஒரு 9:30 போல் அவர் அங்கே வராரு. கையில் ஒரு பெட்டி மாதிரி இருக்குது. அவர் அவரோட பையனையும் கூட்டிகிட்டு வராரு. வந்துட்டு இந்தாங்க, இதான் உங்கள் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரினும் இவரும் அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணுறாரு.
ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அதில் ஒரு பிஓபி பாபாவோட சிலை இருந்துச்சு. இது எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சு, வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நான் வாங்கலை, என்னோடய பையன் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போனான். அப்போ வெளியில் ஒரு பொம்மையெல்லாம் விற்கிற ஒரு அம்மா உட்காந்து பொம்மை விற்றுட்ருந்தாங்க. அப்போது மழை வந்ததுனால அந்த அம்மா வேக வேகமாக எல்லா சிலையும் பத்திரப்படுத்தி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த இந்த ஒரு சிலையை மட்டும் அவங்க பார்க்கவே இல்லை பார்த்தும் எடுத்துகிட்டு போகலையா அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் இந்த சிலையை பார்த்துட்டு என் பையன், அப்பா நம்ம இந்த பிஓபி சிலையை நம்ம கோயிலுக்கு கொண்டு போகலாமா, இந்த பாபா என்னை அழைக்கிற மாதிரியே இருக்குது, நம்ம இதை எடுத்துகிட்டு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கும் அவர் சரிப்பா எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. இப்படி தான் இந்த சிலை எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குருஜியும் சாய்பாபாவோட விக்கிரகத்தை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சி அப்படின்ட்டு அந்த பையனையும் பார்க்குறாரு. அந்த பிஓபி சிலையையும் கொண்டு போய் பாபாவோட விக்கிரகத்துக்கு பக்கத்தில் வைக்கிறாரு. அடுத்த நாள், அதாவது நியூ இயர், ஒரு புது வருடம் அப்போது எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோட கோயிலுக்கு சாய்பாபாவை தரிசனம் பண்ண வராங்க. வந்து எல்லாருக்கும் ஒரு வியப்பூட்டுற மாதிரி ஒரு விஷயம் நிகழ்ந்தது இல்லையா. ஒரு புது பாபாவோட விக்கிரகம் வந்திருந்துச்சு. எல்லாரும் புது வருடம் புது பாபாவோட விக்கிரகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக சாய்பாபாவை வரவேற்று ஆர்த்தியும் உற்சாகத்தோடு பாடி அந்த நாளையே கொண்டாட்டமாக முடிச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் கூட்டம் வர குருஜி இன்னொரு இடத்துக்கு சாய்பாபாவோட விக்கிரகத்தை மாற்றலாம், அதாவது ஒரு இடம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த ரெண்ட்டுக்கு எடுக்கலான்னு 2015 மே 8 ராமலிங்க நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே பாபாவோட விக்கிரகத்தை வச்சு வழிபடுறாங்க. அங்கேயும் அதே கூட்டம், அதை விட நிறைய பேர் வராங்க. அன்னதானமும் ரொம்ப சிறப்பாக நடக்குது. ஆனால் அங்கே தான் இதுக்கு இடையில தான் ஒரு மிராக்கல்ஸ் இருக்குது. அது என்ன மிராக்கல் அப்படின்னு நம்ம அடுத்து போஸ்ட் பண்ண போகிற மிராக்கல்ஸ் வீடியோவில் பார்ப்போம். இதுக்கப்புறம் 2016 கீழவேலூர் சாயாக மாறிட்டார். ஆமாங்க, ராமலிங்க நகர்லேருந்து கீழவேலூருக்கு அவர் இங்கே இல்லை, என் இடம் அதுதான் அப்படின்னு சொல்லி அவரே அங்கே போ அப்படின்னு சொல்லி எப்படி சாய்பாபா குருஜியோட கனவுல வந்து என்னை வழிபடு அப்படின்னு சொல்லி சொன்னாரோ, அதே மாதிரியே கீழவேலூரில் இந்த இடத்துல தான் நான் இருக்கணும், எனக்கு அங்கே ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி இப்போது கீழவேலூர் சாயாக காட்சி தந்துட்டுருக்காரு. இன்னும் பல சாய்பாபாவோட மிராக்கல்ஸோட அடுத்த வார வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.